நீதான் கூட்ட நாயாச்சு. நீ ஓம் நாயே, அது பெரு நாயே. நாய் மாதிரியா இருக்கு. நாய் மாதிரி இருக்கா? நாய் தின்னு போட்டது வந்தது மிச்சத்தை எடுத்து வந்திருக்கியா? எலும்பு கலையில நானு ஆக்காடு ஊட்டி எப்படி ஒரு சதெல்லாம் வச்சு நல்லா செம்மையா சாப்பிட்டு கேட்டுக்க. தின்னதுக்கு அப்புறம் பேசாதா? தின்ன எலும்பு வேற ஒரு சதம் இல்லாம தின்னுட்டு என்ன ஏமாத்து. அப்புறம் அதை தின்னு நாய் தானே, நாய் வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி. கையெறி நல்லா தின்ன. முட்டை இருக்கு, முட்டை இருக்கு. யார் நாய்? யார் நாய்? யார் நாய்? நான் நாயா நீ நாயா? நீ பிரியாணி நாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன ஃப்ராங்க் வீடியோ? இந்த லெக் பீஸ் தான். இந்த லெக் பீஸ் இந்த பிரியாணி வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பிரியாணி வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த லெக் பீஸை வந்து நான் சாப்பிட்டு அந்த எலும்பு இருக்குது பாருங்கள், அந்த எலும்பை மட்டும் வச்சு அவங்கள்ட்ட பிரியாணி வாங்கினதுன்னு சொல்லி ஃப்ராங்க் பண்ண போகிறேன். ஆனால் உள்ள எலும்பு நான் அந்த லெக்க கறியெல்லாம் சாப்பிடுவேன். இதுக்கப்புறமேட்டு அவங்க இதை பார்த்துட்டு வேறு எலும்பு மட்டும் சொல்லி அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்மையாக கலாய்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு வந்து கேமரா சத்த நேரம் பிடிச்சிருக்க சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து நான் சாப்பிட்டேன் பாருங்க, சாப்பிட்டுட்டு எலும்பு மட்டும் வச்சிருக்கேன். முட்டை வந்து ஒரு முட்டை வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இந்த சாப்பிட்டு தக்காளி தூள், மிளகாத்தூள், அந்த பிரியாணியில் இருந்த ஐட்டம் எல்லாமே அப்படியே இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வாழையில அப்படியே பேக் பண்ணிட்டு நான் இங்கேயே பார்சல் பண்ண போறேன். இப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல பண்ணி எடுத்துட்டு போய் கீழே கொடுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சாப்பாட்டை வந்து வாழையோட அப்படியே தூக்கி அதில் வைக்க போறேன். அப்படியே இதில் வச்சு மடிக்க போறேன். அந்த அளவுக்கு மடிக்க தெரியாது. மடிச்சாச்சு. அப்படியே நூலை போட்டு கட்ட போறேன். கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே அப்படியே ரெடி பண்ணி அப்படியே நீ கொடுக்க போறோம். இதை பார்த்துட்டு இதை எடுத்து ஒரு வாய் ஊட்டிட்டு கடைசியில் வேது என்னன்னு கேட்கும். அப்போ வந்துட்டு செம்மையா பிராங்க் பண்ண போறோம். எப்படி பிராங்க் பண்றது மட்டும் இந்த வீடியோல பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ண பிரியாணி எடுத்துட்டாச்சு. லேப்டாப் வந்து அங்கே வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ணுற மாதிரி கேஷுவலாக இருக்கிற மாதிரி இப்போ அவங்க கிச்சனில் சமைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிகிட்டு வரேன். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே என்ன பண்றேன்? வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேலை இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சும்மா வந்தா தானே சொல்ல முடியும். என்ன எங்க ஒரு பிரியாணி? என்ன அப்புறம் என்ன பிரியாணி உனக்கு தான், வேற யாருக்கும் பிரியாணி எல்லாம் நீ மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருமே சாப்பிடக்கூடாது. இந்த உலகத்துல அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பிரிச்சு பாரு, என்னென்னமோ உனக்கு வடிக்கும் வாசம். நீ போய் பிளேட் எடுத்துருவாப்ல வச்சு சாப்பிடுறேன். சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? இல்ல இப்ப சாப்பிடுறேன் போ. அப்புறம் சாப்பிடுறியா? இல்ல போ, இப்ப நான் சாப்பிடுறேன், நீ போ. அப்புறமே சாப்பிடுறியா? இப்ப சாப்பிடுறேன். இந்த பிளேட் எடுத்து இந்த லேப்டாப் வச்சுட்டு போறேன். பிளேட் ஒன்று இப்பதான் சாப்பிடுவீங்களா? பிளேட் வேணும், எடுத்துட்டு வாயோ. பிரியாணி பிரியாணி இந்த பிளேட்லாம் இல்ல, பிளேட் மாதிரி ஒரு சாம்பிள். நல்லா இருக்கியா? கரெக்டா இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, ஃபுல்லா பீஸியா? உள்ளாவே பீஸ் தான், இதுதான் இல்ல. டேஸ்ட்லாம் அப்படி இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, வேற லெவல்ல இருக்கும். கீழே உட்காந்துக்கிட்டா? கீழே வேணாயா, அப்படியே உட்காந்துக்க. கடப்பையில் வயதான் தெரியல.
அப்படியே பீஸ் எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அப்படியே நீனா மறந்துடுவ. தலைப்பாக்கட்டு பிரியாணி செம்ம ஆஃபர் இன்னைக்கு, பை ஒன் கெட் ஒன். இன்னைக்கு நீ சாப்பிட்டியாயா? நான் சாப்பிடுவேன், உனக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். சாரி அப்படின்னு கிழிச்சு பாருங்க, அப்புறமேல அருமை புகழ்லாம் உனக்கு தெரியும். எல்லா புருஷங்களும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே பொண்டாட்டி கேட்பாங்க. என்னையா பண்ற? இரு பிரிக்கிறேன். யோ எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு பிரிக்கிறது. என்னப்பா சாப்பிட்டுட்டு கிஃப்ட் கொடு. ரைட்டா தரேன். என்ன பிரியாணி வெயிட்டாவே இல்ல, பீஸியா வெயிட்டான நம்பர். வாழை ஆர்வமா வேற இருக்கேன். வாழைல எல்லாம் வச்சு, வாழையில எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. வாழைல எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உனக்கும் என் ஸ்பெஷல் பிரியாணில மாசம் அடிக்கிறா இருக்கிறதுமே ஸ்மெல்லே அப்படியே ஆளை தூக்குதுல. வேற லெவல்ல சாப்பிட. தண்ணி மண்டு தண்ணி மண்டு தரேன். மொண்டு வா மொண்டு வா, சீக்கிரம் வா மொண்டு வா. இது என்னது? ஏய் இந்த இதே தண்ணி மண்டு வரேன். கூலிங் வாட்டர் வேணுமா நார்மல் வாட்டர் வேணுமா? முட்டை காமுட்டை இருக்கு. என்னயா? ஏய் இங்க வா, இது என்னது? இது பிரியாணியா? என்ன தெரியல, ஏன்னா தின்று போட்டது எடுத்து வந்தியா மீதி மிச்சத்தை? என்ன பிரியாணி தான். இது என்னது? லெக் பீஸ். என்னது லெக் பீஸ்? நாய் தின்னு போட்டது வந்தது மிச்சத்தை எடுத்து வந்திருக்கியா? ஓ லெக் பீஸ்யா, புரியுதா இல்லையா? என்ன எப்படி கை தின்னுட்டு அதுக்கு பிளேட் வச்சு தின்னுட்டியா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இப்பதான் கிச்சன் அதுக்கே தின்னுட்டியா லெக் பீஸ்? அவ்வளவு பெரிய பீஸ் போட்டாங்க. அவ்வளவு பெரிய பீஸ் அதான் பார்த்தேனே. இது என்ன இல்ல எவனாவது தின்னுட்டு மிச்சம் வந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்ததை எடுத்து வந்தியா, இல்ல தெருவுல எவனா நாய் ஒன்று இப்படி வண்டியில ஒரு இப்படி அவன் ஒரு சரியா செக் பண்றேன். இப்பதான் நான் வாங்கிட்டு வந்தேன். சீரியஸா அங்கெல்லாம் இருந்தது. இதே உனக்கு வந்து பார்சல் எப்படி உள்ள போயிட்டு சொல்லி தின்னுட்டா? ஒரு கட்ட தக்காளி தோல் மிளகாத்தூள் அதெல்லாம் வலுவு தின்னுட்டியா? நீ என்னமா பாக்க பிரியாணி பண்ற திறக்கிறப்ப பார்த்தேன் நீ ஏதோ நல்லா நான் எடுப்பேன். பிரியாணி நீயா? ஏன் அப்புறம் வெறும் எலும்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னமா தின்னுன்ற இந்த தடவை இப்படிதான் எங்கேயாவது கீழே போட்டு பரட்டி எடுத்துருந்து. சத்தியமா நான் உனக்கு அப்படி செய்வேனாயா? யாரு நீ தானே? நீ பண்ண மாட்டியா? பிரியாணி கொண்டு வர சொன்னா என்ன நீ பண்ணிட்டு இருக்க? பிரியாணி முட்டை எவன் அதிகமா தருவான்? நான் உன்கிட்ட கேட்டேன் அப்ப பிரியாணி சாப்பிடுவேன். எலும்பு கலையிறவள நானு. ஆக்காடி ஊட்டுறேன். எலும்பு கலையிறேனா நானு? தெருநாயா நானு? எலும்பு தெருநாயா? பல்லுக்கு நல்லது இல்ல, என்ன பார்த்தா தெருநாய் மாதிரி இருக்கும். பல்லுக்கு நல்லது எலும்பு கடிச்சிட்டு என்ன யார் சாப்பிட்டா? எப்படி ஒரு சதெல்லாம் வச்சு நல்லா செம்மையா சாப்பிட்டு தேவையில்லாம கை என்ன கை வைக்காத வைக்க பீஸ் பேச்சு சமையலையா ஒண்ணு. எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்க? உங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? லெக் பீஸ் தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு செகண்ட்ல சாப்பிட்டு கேட்டுக்கேன். கை வைக்காத. பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்னத்துக்கு நீ சொல்ற? காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன் மாட்டான். என்ன பின்னாடி மிச்சம் மீதி கொடுத்துருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் ஒரு பீத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தின்னதுக்கு முன்னாடி பேசணும், தின்னதுக்கு அப்புறம் பேசாதா? எவ்வளவு தின்னது? எலும்பு ஒரு சதை இல்லாம தின்னு மரியாதை அவ்வளவுதான். என்ன ஏமாத்துறீங்க? எடுத்துட்டு ஓடி போய் மரியாதையா என்னது? அது தின்னு நாய் தானே, நாய் வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி. ஒரு நாய் வீட்டுல வளர்த்திட்டு இருக்குன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எலும்பு தின்ட்ட உங்க இதானே உனக்கு எலும்பு தானே பிடிக்கும்? உரிவெல்லாம் எலும்பு இருந்தா உரிச்சு தின்ன போ. நல்லா தின்ன. முட்டை இருக்கு, முட்டை இருக்கு. யார் நாய்? யார் நாய்? யார் நாய்? நான் நாயா நீ நாயா? நீ தான் தெரு பொறிக்கிறீங்க. தெரு நாய் அங்க போட்டிருக்க, அதை போய் எடுத்து வந்துட்டு என்ன அடிக்கிற வச்சுக்காத. வாங்கிட்டு வந்து புருஷங்க கடவே பெரிய பிரியாணி கேட்டானாடா? நீ திங்கிறப்ப அப்ப எந்த அளவுக்கு வெறி வேற இருப்ப பிரியாணி திங்கிறதா? பிரிக்கிறத நான் பார்த்தேன். நீங்க எந்த அளவுக்கு வெறியோட இருக்கேன் பாத்துருவாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன தெருவுல கிடக்குது என்னமோ காசு போட்டு
சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மாதிரி என்ன பெரிய இது பேசிட்டு இருக்கா? ஏய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். நாயின்ற என்ன நாயின்ற அவ்வளவு கேவலமா இருக்கு. ஒட்டிக்கிறது கூட எதுவும் இல்ல. அப்படியே போடுவேன் போடா. குப்பை கணக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன்னு நினைச்சுக்காத, டென்ஷன் ஆயிடும். அங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்க? அதான் மொபைல்ல இருந்தே குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சுக்காத. நாய்க்கு குப்பை வந்து வராம என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எடுத்து வந்துருவாங்க. ஓ, என் மாட்ட நாய் பேசாத. கை நீட்டி பேசாத. ஓடி ஏய் நீ போடா. சாப்பிடவே இல்லையா? உன் பிரியாணி மேல நீ எடுத்து போய் தின்றா போடா. வேற நாய்க்கு நான் கொடுத்துருவேன். அப்ப அட்டுச்சாய் செத்துருவா. நாய்க்கு போட்டாலும் நன்றியோட இருக்கும் இந்த பிரியாணி தின்னு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஏய் பிரியாணி கொடுத்து உன் பிரியாணி மேல நாய் கொடுத்தாலும் நன்றியோட இருக்கும். உனக்கு கூட்டம் நானு சாப்பிட்டு போய் முட்டை சாப்பிடு. ஆகட்டியா முட்டை இருக்கியா? வேண்டாம். கஷ்டப்பட்டு வயதுல இருந்து பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன் உனக்கு. விசிறிடுவேன். பாரு ஐயோ தக்காளி தூள் மாத்தூள் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஓ ஏன்டா நீ கடுப்பேத்த போடா மத. ஆசைப்படு. ஏன்னா என்ன கடுப்பேத்தாத. நான் என்ன கடுப்பேத்தேன்? சாப்பிடு பிரியாணி என்ன சொல்ற போயிரு. எனக்கு உன் பிரியாணி வேணா ஒண்ணு வேணாம். நீ வாங்கிட்டு இருந்தா நான் வந்தேன் பத்தியா என்ன செருப்பால அடிக்கணும். என்னமோ அலையிற மாதிரி நாயின்ற. ஏய் வேணுமா வேணாமா? ஏய் எனக்கா ஒண்ணு வேணாம். எடுத்துட்டு ஓடி போயிரு மரியாதையா. நாய்க்கு நாய்க்கு இஷ்டம்னா தின்னு கஷ்டம்னா கிளம்பிட்டாரு. நாய்க்கு பெரிய விளையாட்டம் ஆசை வாங்கிட்டு வந்தாராம். என்ன தேவையில்லாம என்ன அப்ப நான் ஒன்னே சொல்ல அங்க ஒரு நாய் தெரு நாய் சொன்ன. நீதான் கூட்ட நாயாச்சு. நீ ஓம் நாய் அது தெரு நாய். ஓ நாய் மாதிரியா இருக்கு. நாய் மாதிரி இருக்கா? தேவையில்லாம போயா கம்முன்னு. என்ன பிரியாணி வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம். நீ எவ்வளவு பாத்துருக்க பிரியாணி இன்னைக்கு? அது அதான் நீ தெருவ போய் தின்னுட்டு இருக்கீல்ல, அதனால உனக்கு பிரியாணி கஷ்டப்பட்டு வாங்கி வந்தால அது எப்படி என் தனி மாதிரி ஆசை அடிக்குதுங்க. கொட்டனட்டோ பிரிச்ச ரைட்டு உள்ள ஜஸ்ட் தண்ணி தான் போட்டு வந்தேன். அதுக்குள்ள வச்சு உடனே நான் உடனே வெட்டி ஏமாத்துறேன். நான் ஏமாத்துறேன்னா அப்ப யார் ஏமாத்துறா? நான் ஏமாத்துறேனா? அப்புறம் என்னடா நீ நியாயம் பேசுற? பிரிச்சு தாங்க பிரிச்சு அப்ப வாசம் சூப்பரா இருக்கு. வாசம் நல்லா இருக்கு. அப்ப அப்பா மாதிரி வந்து போச்சு. தின்னு நீ இவ்வளவு கேவலமா நான் தெருவுல உள்ள எடுத்து வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. யாரு கடையில கஷ்டப்பட வாங்கிட்டு வந்தேன். அதான் நான் வந்து பாத்துருந்தாதான் தெரியும். அதுக்கு தந்தாவது நன்றி. உனக்குலாம் என்னைய செருப்பால் அடிக்கணும். நீங்க பாய மூடிட்டு போ. முட்டை அது எப்படி முட்டை எப்படி வைக்கிறாங்க? அதுக்கு முட்டை வைப்பானா பீஸ் வைப்பானா சோறு இருக்கும். ஆனா நல்லா இருக்காதான். ஆனா தின்னுட்டாங்க. அதுக்குள்ள நல்லா அதான் சட்டி சட்டியா நல்லா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணி உடம்பு ஏற்றி வச்சிருக்கு. அதான் சரி நீ சம்பாதிச்சியா? இவ்வளவு வருஷமா யாரும் போய் சம்பாதிச்சு இந்த உடம்பு அம்மா அப்பா பேசிட்டு போ. இப்ப எங்க இருக்கா? எங்க புரியுது? என்னடா என்ன பிரச்சனை? என் பிரியாணி தின்னு தப்பா பேசுறா? போ நீ வாங்கிட்டு வந்து ஒத்துக்கடி. ஒத்துட்டா ஒத்துக்க முடியும். தின்னு புட்டு இப்படி பேசாத. சாப்பாடு விஷயத்துல போய் சொல்லாத. எப்பயும் தின்னுட்டல போ. ஒன்னும் பிரச்சனை நல்லா இருக்கும். ஏமாத்திட்டல தலையே வெடிச்சிட மாட்டேங்குது. சரி பேரு என்ன பிரியாணி கேட்டுறாத. ஓகே யாரு உன்கிட்ட பிரியாணி கேட்க போறா? போயிரு மரியாதையா எந்திரிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. பிரியாணி அப்படியேதான் இருக்கு. இங்க பாருங்க எலும்பு துண்டு முட்டை இந்த இது தோல் எல்லாம். ஓகே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பாய்.